எல்லோருக்கும் வணக்கம். சால்மன் ஃபிஷ் ஒரு கிரேவி மாதிரி நம்ம பண்ணிவிட்டு, அது கிரேவின்னு இல்லை, இது ஒரு இட்டாலியன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் உள்ள ஒரு ரெசிபி. நம்ம அதை கிரேவின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியது தான். அதை பாஸ்தா மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். இது ஆக்சுவலாட்டு இந்த சின்ன பிள்ளைங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். அதாவது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்ல. அதெல்லாம் இப்போல்லாம் நிறைய பிள்ளைங்க யூரோப் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிப்பியை பார்த்தாச்சுன்னா இதை மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு செய்து சாப்பிடுவாங்க. நம்ம ஃபஸ்ட் எல்லாமே வாங்குறதுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இது ஆக்சுவலி மிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரியே இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் என்னென்னா இந்த பனிமூட்டம்னு சொல்லுவோம்ல, அப்படி இது பக்கத்தில் போகும்போதே அழகாக இருக்கும். எனக்கு எப்போவுமே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயாச்சுன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். எனக்கு இது எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். இங்கே போய் நம்ம பாலக்கீரை, அதாவது ஸ்பினாச், நமக்கு பாலக்கீரை சொல்லுவோம், இது ஸ்பினாச்சுன்ட்டு இதில் போடுறது. அதனால் அதை நம்ம எடுத்துகிட்டு பாஸ்தாவும் எடுக்கிறதுக்கு வந்தாச்சுது. அந்த மிஸ்ட் மாதிரி அப்படி இருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த கீரைகள் எல்லாமே. பாஸ்தாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. முந்தையெல்லாம் எங்கள் வீட்டில் பசங்க குட்டியாக இருக்கும் போதெல்லாம் இல்லை கலராக இருக்கிற பாஸ்தாலாம் போட்டு நிறைய ரெசிபீஸ் நான் பண்ணுவேன்னா, இப்போ அவ்வளோவா பண்ணுறதில்ல, எப்போவாச்சும் பண்ணிக்கிறது அவ்வளோதான். அப்புறமாட்டி இதுக்கு சீஸ் தேவை. சீஸ்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் சீஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஆனால் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இப்போ பிஸாவில் போடுறக்கு ஒரு சீஸ் யூஸ் பண்ணுறது, ஆக்சுவலி பிஸா அப்புறம் இந்த பாஸ்தாலெல்லாம் ஒரே மாதிரி சீஸ் தான் போடுறது. இந்தமாதிரி ப்ரெட் அந்த மாதிரிலாம். ஓகே, இதில் போய் சீஸ் நமக்கு தேவையான சீஸ் எடுக்கலான்ட்டு அதுவும் இதில் எடுத்தாச்சுது. ஆனால் என்னென்னா, இந்த சீஸ் எல்லாமே நமக்கு இப்போ மசாலா சீஸ்லாம் வாங்கியாச்சுன்னா எக்ஸ்பைரி டேட்லாம் நமக்கு ஒரு சொல்லப்போனால் 1 வீக்குக்குள்ளேயே நமக்கு ஃபினிஷ் ஆகணும் அப்படின்னு இருக்கும். வாங்கிட்டு வந்தாச்சுன்னா நமக்கு உடனே அதை ஏதாவது ஒரு 3 டிஷ்ஷெல்லாம் உடனே நம்ம செய்து நம்ம சாப்பிடணும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேன்ட்டு இதில் ஒரு சீஸ் எடுத்தாச்சுது. அதுவும் எடுத்துகிட்டு இனி இதுக்கு மெயின் ஐட்டமே நமக்கு என்ன, சால்மன் ஃபிஷ்ஷு. சால்மன் ஃபிஷ் நம்ம ஊரில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எப்படின்னா, இந்த ஃபிஷ் ஏரியா தனியாக வச்சுருக்குறாங்க. அதனால் நார்மலாட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே ஃபிஷ் மீட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே அப்படி சேர்ந்தே இருக்கும்ல. அது நமக்கு அந்த ஏரியாவில் போனோன்னே அந்த ஃபிஷ்ஷுக்கு ஸ்மெல் வரும்ல. இங்கே தனியாகவே டோர் போட்டு வச்சுருக்கிறனால ஸ்மெல்லே இருக்காது. இதுதான் சால்மன் ஃபிஷ். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல, இந்த ஃபிஷ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்குல்ல. நமக்கு பார்க்கும் போதே அது அழகாக இருக்குது. ஓகேன்னு எல்லாமே வாங்கிட்டு அப்படியே நமக்கு வெளியே வந்தாச்சுன்னா எப்போவுமே நமக்கு 3 பார்த்தா ஒரு வீடியோ எடுக்கணும்னு தோணும். எத்தனை வீடியோ அந்த மொபைல் ஃபுல்லாகவே ஃபுல்லாகிட்டே இருந்தாலும் எப்போவுமே அந்த நிலாவை பார்த்தா நமக்கு ஒரு வீடியோ எடுக்கணும்னு தான் தோணுது. ஓகே, இனி நம்ம இந்த சால்மன் ஃபிஷ் வச்சு நம்ம எப்படி நம்ம குக் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். சால்மன் ஃபிஷ் இதை ஸ்டீக் அப்படின்ட்டு இதை ஃபில்லட்டு அந்த மாதிரி இதை ஒரு 3 பீசஸ் ஆட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் பெப்பர், சால்ட்டு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அப்படி போட்டு இதை ஃபுல்லாகவே நல்லா எல்லா இடமே படுற மாதிரி இந்த மாதிரி நம்ம தடவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சா போதும். 5 மினிட்ஸ் இதை வச்சுட்டு நம்ம இதுக்கு ஆனியன், பூண்டு அதெல்லாம் நமக்கு தேவை. அதெல்லாமே இதை வெட்டிடலாம். இதுக்கு ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துருக்குறேன். இதுக்கு செரி டொமாட்டோ போடணும். ஸ்பினாச் எடுத்துக்கிறேன், ஒரு ஆனியன் எடுத்துக்கிறேன். நார்மலாக நம்ம டிஷ் பண்ணணுன்னா பாலாக்குன்னு சொல்லிக்கணும். இந்த டிஷ் பண்ணணுன்னா அப்படியே நம்ம ஸ்பினாச்சுன்னு சொல்லிக்க வேண்டியது தான். என்ன பண்ணுறது, நமக்கு எந்த இடத்துல இருக்கோமோ என்ன ஃபுட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேமையும் மாற்றிக்க வேண்டியது தான். இதுக்கு க்ரீம் தேவை. மெயினாக க்ரீம் போடணும். இது செரி டொமாட்டோ என்னோடய பையன் அகிலுக்க கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவனுக்கு ஃப்ரெண்டு. இப்போவுமே அவங்க வீட்டில் காய்ச்சது இது எல்லாமே அவங்க அம்மா கொடுத்துட்ருந்தாங்க. சரி, அதையும் நம்ம ரெசிப்பியில் யூஸ் பண்ணிடலாமேன்ட்டு அப்படி யூஸ் பண்ணியாச்சுது. ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை குக் பண்ணலாம். தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு உப்பும் போட்டு இது கொதித்த உடனே ஒரு பவுல் ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி கணக்குக்கு நான் எடுத்துருக்குறேன்னா, ஆக்சுவலி இது ஒரு 3 பேர்
சாப்பிட்லாம். இல்லை 2 பேர் தாராளமாக நல்லா சாப்பிட்ற பெரிய பசங்கன்னா 2 பேர் நல்லா தாராளமாக ஒரு லஞ்சுக்கெலாம் இது வந்து சாப்பிட்லாம். இந்த இதை வந்து ஒரு அடுத்த அடுப்பில் மாற்றி வச்சு அது குக் ஆகட்டும். இப்போ இதில் வந்து ஆலிவ் ஆயில் நம்ம விடணும். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டுட்டு இந்த மீனை வந்து அப்படி நம்ம வந்து இதில் ஷாலோ ஃப்ரை தான் அப்படி நம்ம வந்து பண்ணிக்க வேண்டியது தான். எடுத்து வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்தாச்சுன்னா சிலப்போ இது கரிஞ்சிடக்கூடாது. இது ஒரு 3-4 மினிட்ஸ்லலாம் அந்த மீன் வந்து ரெடி ஆயிரும். ஆக்சுவலி ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி மாற்றி ஸ்லோவாக இதை வந்து மாற்றி போடணும். ஏன்னா பிஞ்சிடக்கூடாது. ஆக்சுவலி இந்த மீனை பார்க்குறதுக்கு இந்த கேக் பீசஸ் இருக்குல்ல அது மாதிரியே இருக்கும். எனக்கு வந்து இந்த மீனுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, இந்த டூனா ஃபிஷ் இருக்குல்ல, நம்ம சுறா மீன் இருக்குல்ல, சுறா மீன் இல்லை சூரை மீன். ஆக்சுவலி சுறா மீன் சொல்கிறது ஷார்க்குன்னு சொல்கிறது, சூரை மீன் சொல்கிறது வந்து டூனா ஃபிஷ் இருக்குல்ல அது. அந்த சேம் நம்ம இதுதான் சூரை. அந்த ரா வந்து நமக்கு மாற்றி சொல்லுவோம். ஆனால் ரெண்டுமே வேறு மீன். சுறான்னு சொல்கிறது ஷார்க், சூரான்னு சொல்கிறது டூனா ஃபிஷ். இது ஆக்சுவலி இந்த டூனா ஃபிஷ் இருக்குல்ல அந்த டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் மற்றவங்களுக்குலாம் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. எனக்கு தான் அப்படி தோணுமான்னு தெரியலை. அதை நம்ம பொரித்து எடுத்துகிட்டு அதே இதில் பேன்லேயே குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்க இந்த வெங்காயம் பூண்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்குது. அதேமாதிரி இதை கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர்ற மாதிரி, நல்ல ப்ரௌன் இல்லை கொஞ்சம் வதங்கினா போதும். வதக்கிட்டு இதில் வந்து பாலக் வந்து இப்படி ஃபுல்லாகவே போட்டுறணும். ஆக்சுவலி நான் இது வந்து ஒரு ரெசிபி, ஒரு இட்டாலியன் ரெசிபி, அதை பார்த்துட்டு தான் நான் செய்கிறேன்னா, நம்ம இது செய்கிறது கிடையாதுல்ல. இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வந்து நம்ம சால்மன் ஃபிஷ் ரெசிபி அப்படின்னு போட்டாச்சுன்னா நிறைய இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரீஸ்லாம் நமக்கு செய்கிறது வரும்ல, அதை பார்த்து பண்ணுறேன். அதில் இப்படியே தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்பினாச்சும் வந்து குக் ஆனோடனே இந்த செரி டொமேட்டோவும் பாதியாக வெட்டி போட்டுட்டு, அந்த செரி டொமேட்டோ வந்து நமக்கு நல்லா மசிஞ்செல்லாம் போயிடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து குக்கிங் அந்த க்ரீம் இருக்குல்ல அதையும் அதில் அப்படியே போட்டுற வேண்டியது தான். ஆக்சுவலாக வந்து அவங்க டிஷ்ஷில் என்ன பண்ணாங்கன்னா ஒயிட் ஒயின் வந்து போட்டாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க யூரோப்பியன்ஸ் எல்லாமே வந்து ஒயின் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க நிறைய அவங்க ஃபுட்லலாம். அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் இங்கெல்லாம் கிடைக்குமான்னு கூட தெரியாது, அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நான் கொஞ்சமாட்டு சீஸும் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மீனையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்கள சால்மன், அதையும் அப்படி இதில் தூக்கி வச்சிட வேண்டியதான். இந்த சால்மன் ஃபிஷ்லலாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இன்டர்நெட்லலாம் பார்த்தாச்சுன்னா நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலே நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, நிறைய நோய் எதிர்ப்பு சக்திலாம் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் தெரியல. நம்ம ஊரில் ஆக்சுவலி இந்தியன் சால்மன் அப்படின்னு ஏதோ மீன் சொல்கிறாங்க. கிடைச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பாஸ்தா குக் ஆனோன்னா அதை அப்படி நம்ம ட்ரெயின் பண்ணி தண்ணி எல்லாமே ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். இதில் நம்ம எண்ணெயெல்லாம் போட்டனால அதில் அப்படி ஒட்டெல்லாம் செய்யாது. இது ஆக்சுவலி எனக்கு பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து சாதம் மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு மேலே மீன் குழம்புலாம் விடுவோம்ல, அதே மாதிரி தான் இதை வந்து அவங்க பாஸ்தாவை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கிரேவி மாதிரி இருக்குல்ல ஃபிஷ், அதை வந்து அப்படியே போடுறாங்க. நானும் நம்மலாம் சாதம் போட்டு அதுக்கு மேலே கிரேவி விடுற மாதிரி அவங்க வந்து இட்டாலியன்ஸ் அங்கே எல்லாமே யூரோப்லலாம் இதான இட்டாலியன் டிஷ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பாஸ்தா, பிஸ்ஸா இது தான். ஸோ இந்த மாதிரி பாஸ்தா போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கிரேவி போட்டு இந்த ஃபிஷ்ஷையும் வச்சு அப்படி கொடுத்துட்றாங்க. டேஸ்ட் வந்து எனக்குமே இது ஓகே, எனக்கு பிடிச்சிருந்து. ஆனால் வந்து நமக்கு கூடுதலுமே நம்ம ஊர் டிஷ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த டிஷ் வந்து பிடிக்கும். எங்கள் வீட்டில் உள்ள பசங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ பாஸ்தாலேயே நிறைய வீட் பாஸ்தா அதெல்லாம் கூட கிடைக்குது. இப்போ தான் எல்லா பிள்ளைங்களும் பிஸ்ஸா அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்கல்ல. இது வந்து ஒன்ஸ் இந்த ஒயில் எப்போச்சும் செய்து கொடுக்கலாம். இதில் ஆக்சுவலி வந்து நம்ம இப்போ பாஸ்தா இல்லைன்னா இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த கிரேவி மாதிரியே பண்ணிவிட்டு வேறு எது கூட நம்ம சாப்பிட்லாம். ரைஸ் கூட வேறு எது கூட சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். இது வந்து நமக்கு ஸ்பினாச் நமக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், டொமேட்டோ, இந்த மீன் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து நம்ம ப்ரானில் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதே மெத்தடில் ப்ரானில் இதே மாதிரி நான் ஏற்கனவே முந்தி இந்த ப்ரான்லேயே நான் வந்து ரெசிபி ஏதோ நான் செய்து போட்டிருக்கிறேன்னா அதுவுமே இந்த மாதிரி கொஞ்சம் டைப்பில் வரும்.
சூப்லாம் கூட நான் செய்திருக்கிறேன். இதே மெத்தட்லேயே நம்ம வந்து ப்ரானில் பெப்பர் சால்ட்லாம் போட்டு பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.